அவங்கக்கிட்ட லேப்டாப்பை கொடுத்து இப்போ நீங்கள் கொடுத்த 5 மில்லியனையும் வந்துட்டு இந்த ரேப்னால அப்யூஸ்னால சிரமப்படுற ஒவ்வொரு விக்டிமுக்கும் இதை அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அங்கே இருக்க மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது, ஓகே இவங்க இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நல்ல இடத்துக்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. அவங்க சொல்கிறாங்க, இதனால் இந்த பெண்கள் இந்த மாதிரி ரேப் அப்யூஸில் வந்துட்டு சிரமப்படுற பெண்கள் எவ்வளோ இருட்டில் இருக்காங்க தெரியுமா? இந்தியாவில் ஒவ்வொரு 16 நிமிஷத்துக்கும் ஒரு பெண்ணை ரேப் செய்யப்படுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் கடுமையான தண்டனை வாங்கி தரணும், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது என்னால் பண்ண முடியாதுமா, அதுக்கான பவர் என்கிட்ட இல்லை. ஆனால் உனியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னா என்னால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தர முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. அதை யானே பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் தான் வந்துட்டு அவன் சொல்லி அவங்க பார்த்தனால தான் இவனை உள்ளே விட்டுருக்காங்க. ஸோ இவனை சும்மா விட மாட்டேன், இவனை நானே கொல்றேன்னு சொல்லும் போது அந்த டிரைவர் பக்கத்தில் இருக்க போலீஸ் கையில் இருக்க கன்னை வாங்கி இவங்களை ஷூட் பண்ண ட்ரை பண்ணோன்னே இவங்க வந்துட்டு உடனே ட்ரிகர் அழுத்தி அவங்களை கொண்டுடுறாங்க. ஸோ கொண்டதுக்கப்புறம் அந்த டிரைவர் உடனே அந்த இடத்துல செத்து போயிடுறாங்க. ஸோ அந்த குழந்தைங்க எல்லாரும் அப்போ வந்துட்டு பேரண்ட்ஸ் காப்பாற்றிடுறாங்க. ஸோ இவங்க பண்ண இந்த ஷூட் பண்ணதுனால இவங்களை வந்துட்டு போலீஸ் வந்துட்டு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த படம் முடியுது. இது விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படம் ஒரு நல்ல அவேர்னஸை க்ரியேட் பண்ணிக்கும்னு நான் நம்புகிறேன்.